சில பேத்துக்கு ஆரம்பத்துல இருந்தே சிவபக்தி அப்படின்னு வந்திருப்பாங்க. சில பேத்துக்கு இடையில தான் வந்துட்டு நமக்கு அந்த எண்ணம் தோன்றி வழிபாடை மேற்கொள்ள ஆரம்பித்திருப்போம். இப்ப அந்த வழிபாட்டுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா, நமக்கு யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நம்மள யாரும் குறையும் சொல்ல மாட்டாங்க. ஏன் இப்படி பண்ற, அப்படி பண்றன்னு யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. எந்த நேரம், எந்த நொடியில் என்னை ஈஸ்வரன் ஆட்கொண்டாரோ, அந்த நொடியிலிருந்து அவரே எல்லாம் என்று நாம் நினைக்கும் அந்த தருணத்திலிருந்து நமக்கான சோதனைகள் எப்பவுமே ஆரம்பிச்சிடுது. இல்லைன்னா சொல்லவே முடியாது. கண்டிப்பா இது எல்லா சோதனைகளும் மாயை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டவங்கனால தான் இந்த பக்தியை அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போக முடியுது. அது வரலும் கம்முன்னு இருந்த உற்றார் உறவினர்கள் எல்லாம் நம்மை பார்த்து எள்ளி நகையாட ஆரம்பிப்பார்கள். இது என்னடா திடீர்னு இப்படி ஆயிட்டான் அப்படிங்கிற அந்த கேள்வி. அதே போல பார்த்தீங்கன்னா, புதுசா நாத்திகவாதிகள் நம்மை சுற்றி உருவாவார்கள். என்னடா கடவுள்லாம் சொல்லிக்கிட்டு தெரிகிற, அதுவும் சிவபெருமான் அப்படின்ட்டுலாம் சுத்திக்கிட்டு இருக்க, கடவுளே கிடையாது, உண்மையாலுமே வந்துட்டு நம்ம முழு முயற்சி, நம்மளோட ஆக்கம், இந்த மாதிரி